ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி, வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி ஹோட்டல் டேஸ்ட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா திருப்பி எப்போயுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் நான் ஒரு செஃப் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பீன்ஸ் என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதோடே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தயிர் சேர்ப்போமோ அந்த தயிரை இந்த காயில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தயிரோட இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். அதோடே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா மேரினேட் ஆகட்டும். அடுத்ததாக நான் ஒரு 2 பெரிய ஆனியனை கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆனியன் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஃப்ரைட் ஆனியன் பிரியாணிக்கு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனைஸ், கிராம்பு இதில் பாதி எடுத்து நான் இந்த ரைஸில் சேர்த்துக்கிறேன். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ரைஸ்க்கு மட்டும் போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணலாம். இல்லைனா ரைஸ் குக்கர்லேயும் வச்சு எடுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பிரியாணியோட கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் அந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் இதானதும் 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதோடய 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதோடைய பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் நமக்கு கிரேவிக்கு தனியாக, காய்கறிக்கு தனியாக சேர்க்கும்போது இதோட அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் இந்த மெத்தடில் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணிக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை. அடுத்ததாக நல்லா ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 2 5 நிமிஷம் வரைக்கும் வதங்க விடலாம். இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாமே வெந்துடுச்சு. நம்மளோட பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவியில் பாதி எடுத்து நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ வேக வச்சுருக்க சாதத்தை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுக்கலாம் இந்த கிரேவி மேலே. அது மேலே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் போடுறேன். திருப்பி நம்ம பாதி எடுத்து வச்சுருந்த அந்த கிரேவி இருக்குல்ல, அந்த கிரேவியை ஒரு லேயர் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி மேலே திருப்பி ஒரு லேயர் ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரைஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். கீ ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி கூட விட்டுறலாம்.
இப்போ இந்த ரைஸ் மேலே லாஸ்ட்டாக அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான முகல் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே சர்வ் பண்ணும்போது சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பிரியாணியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டில் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ண பட்டை, அதாவது சின்னமன் பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும்.